அட்டகாசம் இருக்க முடியாமல் தேவர்கள் எல்லாம் சிவபெருமானிடம் செல்கிறார்கள். பெருமானே, எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்குவதற்கு அருமருந்தாக ஒரு புத்திரனை தர வேண்டும். மகா வைராக்கியமும் மகா பலசாலியும் மகா பேரொழியும் மிக்க ஒரு புதல்வனை தர வேண்டும் என்று முறையிடுகிறார்கள். அதன்படி அங்கே பெருமான் நினைக்கின்றார். நினைக்கும் போது அவருடைய பெரிய உயர்ந்த தவத்தின் காரணமாக தவமே அவர்தான். நெற்றிக்கணிலே ஒரு 6 பொடிகள் வெளிப்படுகின்றன. ஒரே பொடிதான் 6 பொடியாகும். 6 அடிப்பொடிகள் வருகின்றன. வந்து அதை வாயு பகவான் அடிக்க போறாரு. அவராலேயே முடியல. அது தூக்கி மறுபடியும் அக்னி பகவான் வராரு. எடுத்துட்டு போய் கங்கையை விடுறாரு. கங்கையும் மறந்து போயிட்டாங்க. தருண பிள்ளைகளை விடுறாங்க. 6 கார்த்திகை 6 மலைகளை 6 கார்த்திகை பெண்கள் வளர்க்குறாங்க. அந்த கண்ணிலிருந்து வெளிப்பட்ட ஒளியான பக்கத்தில் இருந்த உமாதேவி எழுந்து அளந்து ஓடினாங்க. ஓடும்போது அவருடைய கால் சிறந்திலிருந்து மாணிக்கம், மரகதம், வைரம், வைடூரியம், முத்து, பவனம், கோமேதகம், புஷ்பராகம், இப்படி நவமணிகள் எல்லாம் அந்த சிலம்பிலிருந்து கீழே விழுந்துவிட்டோம். சிலம்புகளிலிருந்து அந்த பெண் உருவாங்க. 9 மணியிலிருந்து 9 பெண்கள் உருவாகிறார்கள். அந்த பெண்கள் எல்லாம் அதாவது உட்கார்ந்து போட்டு வந்ததால